விஜய் வந்து வண்டி ஓட்டிட்டு வரத பார்த்துட்டு குமரன் என்ன பண்ணுறாரு, நான் ஓட்டுற வண்டி நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க, களைச்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி பிரதர், எனக்கும் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, சரி ஓகே நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்தா காவேரி ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கங்காவும் பயப்படுறாங்க. உடனே வந்து பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த சைடு வந்துடுறாரு. ஓட்ட சொல்கிறாரு குமரனும் வண்டி ட்ரை பண்ணிட்டு வர்றாரு. சூப்பராகவே ட்ரை பண்ணுறாரு. அதை பார்த்தா கங்கா பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுறாங்க. அவங்களால வந்து சந்தோஷத்தை அடக்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏங்க சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க. பரவாயில்லைங்க, எவ்வளோ டேலண்ட் இருக்குது உங்ககிட்ட. அதான் சொல்கிறது, டேலண்ட்டை எப்போவுமே வெளியே எடுத்துகிட்டு வரணும். அடக்கி வச்சா டேலண்ட் யாருதுமே வெளியே வராது. அதே மாதிரி தான் வந்து இந்த ப்ரோவோட டேலண்ட்டும் இவரோட டேலண்ட் வந்து நிறைய இருக்குது இவர்கிட்ட. ஆனால் அதை அடக்கி வைக்கிறதால அவர் அப்படியே இருக்கார் அப்படின்ற மாதிரி கங்காவுக்கு வந்து மறைமுகமாக அட்வைஸ் பண்ணுறாரு விஜய். இதை கேட்ட கங்காவும் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வீட்டில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரதா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடி, நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆக மாட்டீங்கன்னா நான் அவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி ஒன்றானீங்கன்னு கேட்டோன்னே கங்கா வந்து சொல்ல விடாமல் தடுத்துடுறாங்க குமரனை. இப்போ சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா பாவமாக இருந்ததுமா அதுதான்மா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, தாத்தா எல்லாருமே எப்படி இருந்தது, ட்ரிப்பெல்லாம் நல்லா இருந்ததான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி மட்டும் கோச்சிக்கிறாங்க, எதுக்கு காவேரி சொல்லாமல் கொள்ளாமல் போனா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சமாதானப்படுத்துகிறாரு பாட்டியை. அம்பரசு வந்து தடப்படலாம் வந்து இறங்குறாரு. பசுபதியும் அவங்க பொண்ணோடையும் அவங்க பையனோடையும் அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக வெளியே வந்து நிற்கிறாங்க. நம்ம வந்து விஜய் வீட்டில் சரி ஆரத்தி எடுங்க, என் மருமக வந்துட்டா, இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுங்க உடனே அப்படி சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி அவசரப்படுத்துறாரு. அவங்க அமைதியாக இருக்காங்க. என்ன ஆரத்தி எடுக்காமல் அமைதியாக இருக்க அப்படின்னோடனே உடனே விஜய் வந்து அவங்க ஆரத்தி எடுக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறார் அன்பரசு. என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் சித்தப்பா, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டீங்க, ஏன் தயவில் இருந்தீங்க, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பெரியாளோட சம்மந்தம் கிடச்சிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நான் அவன் சித்தப்பா, நீங்கள் ஒரு வேளை இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தேவையில் இருந்த மாதிரி ஆகிடும். ஏன் தேவையில் நீங்கள் மட்டுமா இருப்பீங்க, அப்புறம் நீங்கள் கூட்டின்னு வந்த அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் உங்கள் பையன் எல்லாரும் இருக்க மாதிரி ஆகிடும்ல. எதுக்கு இதெல்லாம், அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவ்வளோ பெரிய பணக்காரங்களை எதுக்கு என் தேவையிலலாம் இருக்கணும். அதனால் வேணாம் சித்தப்பா, அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக உங்கள் வந்து சம்மந்தி கூடவே இருந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உடனே என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறார் அன்பரசு. என்னப்பா நீ இப்படி பேசுகிற, அது எப்படி வந்து இருக்க முடியும் அங்கே போயிட்டு, இதுதானே என்னோட வீடு, என்னது உங்களோட வீடா, யார் சொன்னது உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு, இது எப்போ உங்கள் வீடாச்சு, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல இதுக்கப்புறம் வந்து எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி உங்கள் வீடு எது தெரியுமா, உங்கள் சம்மந்தி இருக்காரே பசுபதி, அவரோட வீடு தான் உங்கள் வீடு, ஏன்னா பாதி சொத்து வந்து உங்களுக்கு தானே சொன்னீங்க, அப்போ வந்து எப்படி வந்து இந்த வீடு உங்களுது ஆகும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியோட அன்பரசு, என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குற பசுபதி வந்து, இங்கே பாருங்கள் என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டில் தான் என் பொண்ணு வந்து வாழ போகிறா, புரியுதா, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, கூப்பிடுங்க தாத்தாவை, உங்கள் தாத்தாவை அப்படின்னோடனே அவர் வந்து நிற்கிறாரு. என்னங்க அவர் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பாருங்கள் 2 பேரனும் ஒன்று தான், அந்த பேரன் வசதி இந்த பேரன் வசதி இது வசதி கிடையாது, புரியுதா, அதனால் என் பொண்ணை உடனே ஆரத்தி எடுக்க சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் என் பொண்ணு வெளியே நிற்பா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இங்கே இந்த வீட்டில் எந்த முடிவாக இருந்தாலும் அது நான் எடுப்பேன், உண்மை தான், இதுக்கப்புறம் வந்து என் பேரன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவன் எடுக்கிற முடிவு தான் இனிமேட்டு, அதனால் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, விஜய் என்ன சொல்கிறானோ அதுதான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இதுங்க எனக்கு நியாயமாக இருக்குது, விஜய்க்கு வந்து என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஏன் மாப்பிள்ளைக்கு இருக்குது, அதனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப பெரிய அநியாயங்க அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் விஜய்க்கு தான் எல்லா உரிமை இருக்குது, ஏன்னா இது விஜயோட சொத்து, இந்த வீடு விஜயோடது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதெல்லாம் தெரியாமல் தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணீங்களா, இப்போ தானே புரியுது, என் சித்தப்பா எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு, பசுபதி நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றுவீங்க, கடைசியில் நீங்களே ஏமாந்து போயிட்டீங்க போட்டிருக்கே அப்படின்றாரு. உடனே பசுபதி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அங்கே இருக்க காவேரியை பார்த்து விஜய் கேட்குறாரு, என்ன காவேரி எப்படி இருக்குது ட்விஸ்ட்டு நல்லா இருக்கா அப்படின்னோடனே காவேரி வந்து சூப்பருங்க அப்படின்றாங்க. 2 பேரையும் பார்த்து பயங்கரமாக ராகினி முறைக்கிறாங்க. என்ன நடக்குதுப்பா இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலம்மா அப்படின்னோடனே, அஜய் என்ன ஆச்சு அப்படின்னோடனே அஜய் அமைதியாக இருக்காரு, அவங்க அப்பாவும் அமைதியாக இருக்காரு. அதை பார்த்து ராகினி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இது